வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாயி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோடய ஸ்பெஷல் என்னன்னாக்கா ஆலு டிக்கி, அதாவது வெறும் உருளைக்கிழங்கு வச்சு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இதை ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியானது, ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா பிள்ளைகளுக்கு வீட்டிலே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா அது குழந்தைகளுக்கும் நல்லது. இதை அப்படியே சாப்பிட்லாம், இந்த மாதிரி டிக்கியாகவும் வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெளியில் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக டேஸ்டியாகவும் இருக்கும். இதை இப்படியே சாஸு அல்லது சட்னி ஏதாவது வச்சு கொடுங்க. அப்படி இல்லையா இந்த மாதிரி ஒரு பர்கர் பன்னில் வச்சு இந்த மாதிரி உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நான் ஃப்ரை பண்ணியும் காமிச்சிருக்கேன் ஆயிலில். இந்த லைட் கலராக இருக்கிறது நம்ம ஏர் ஃப்ரையரில் பண்ணியிருக்கோம். அதனால் 2 மெத்தட்லேயும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அடுத்து இதுக்கு மசாலா ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்து இதை ஃபுல்லாக கொஞ்சம் குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கையும் கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் இதுக்கு உப்பு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தக்கன சேர்த்துக்குங்க. இப்போ இதில் இது பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் புதினா கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஆட் பண்ணணுன்னா மசாலாக்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் 1/2 எலுமிச்சம்பழத்தை நான் பிழிஞ்சு விட்டுருக்கேன். பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பைண்டிங்க்காக நான் ரைஸ் ஃப்ளார் சேர்த்துருக்கேன், 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்குங்க, மாவு பதம் எப்படி இருக்குன்னா சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். கொஞ்சம் கூட இலகி கையில் வரக்கூடாது. அப்படி வந்தால் பிரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் மாவு பார்த்து சேர்த்துக்குங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் இப்போ சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் துளி கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் ட்ரையாக வச்சு செய்யுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பிளாக் சால்ட்டுங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் நார்த் இந்தியன் ஃபுட்டில் எல்லாம் சேர்ப்பாங்க. அது பிளாக் சால்ட்டுன்னே நீங்கள் இதில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது மாவு, அதனால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் சேர்த்துருக்கேன். இதில் கார்ன்ஃப்ளவரோ மைதாவோ எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஒன்லி ரைஸ் ஃப்ளார் தான் சேர்த்துருக்கேன். எவ்வளோ ஹெல்த்தியானது பாருங்கள். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி டைட்டாக மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இது ஊரெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கையில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இதை நல்லா தடவிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுத்துக்குங்க. எடுத்துட்டு நல்லா உருட்டி இதை கிராக்கு இல்லாமல் நல்லபடியாக இந்த மாதிரி உருட்டிட்டு அதை ஃப்ளாட்டாக்கி கொஞ்சம் கனத்தம் வடையாக தான் போடணும். ஏன்னா ரொம்ப தின்னாலாம் போட்டுறாதீங்க. இது ஆலு டிக்கிங்கிறது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். நம்ம இந்த பர்கர் பன்னில் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, சிக்கனோடது டிக்கா, அது மாதிரி இது ஆலு டிக்கா. இது பாருங்கள், இந்த லெவலுக்கு நீங்கள் பண்ணி இதை எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொன்றும் ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி உருட்டி நம்ம கிராக் இல்லாமல் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதில் எதுவும் டிப் பண்ணியோ இல்லை மேலே கோட்டிங் கொடுத்தோ எதுவுமே செய்ய வேண்டாம். இவ்வளோ தான் வேலை. இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு 9 வடை வந்திருக்கு. இதை நான் இப்போ ஃபஸ்ட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆயிலை ப்ரஷ் பண்ணிக்கிங்க. ஏர் ஃப்ரையரில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிக்கி இதில் எத்தனை வருதோ அதை வச்சுக்கலாம். நான் இதில் ஒரு 5 டிக்கி நான் வச்சு இதை மேலேயும் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை 200 டிகிரியில் 20 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ ஒரு சைடில் இப்போ வேக வச்சுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம், டோட்டலி 20 நிமிஷம். இப்போ நம்ம அதை வச்சாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணலாம். ஆயிலில்
லைட்டாக தான் சூட் பண்ணியிருக்கணும். லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சா வேகமாக செவந்து கருகி வந்துடும். அப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, அதோட லுக்கும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துடும். நமக்கு கரெக்டாக அதே ஏர் ஃப்ரையரில் வச்ச டைம் தான் ஆச்சு. இதுக்குமே ரொம்பலாம் ஜாஸ்தி டைமெல்லாம் ஆகலை. இந்த மாதிரி போட்ட உடனே திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்ல கலர் வந்து பொன்னிறமாக ஆகணும். கோல்டன் கலர் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் இப்படி விட்டு விட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டு எடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையான கலர் வந்துருச்சு பாருங்கள். இது வந்து நல்ல மேலே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து இதை வந்து வச்ச உடனே இன்னும் கொஞ்சம் நல்ல சிவப்பு கலர் வந்துருச்சு. நல்ல அருமையான சவுண்டு கேட்குது. இதை வந்து சட்னி வச்சு கொடுங்க, இல்லைனா சாஸ் வச்சு கொடுங்க. இப்போ பாருங்கள் ஏர் ஃப்ரையரும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக, எண்ணெய் இல்லாமல் டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் வராது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் இல்லாமல் செய்யலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் ஃபேமிலியில் உள்ளுக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இது மாதிரி புது புது ரெசிபிகள் போடுறேன். எனக்கு சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புது ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.